இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய அடைக்கலம், கர்த்தருடைய அடைக்கலம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 51ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கோலியாத் என்கிற ஒரு பெரிய படை வீரன், பெலிஸ்தியருடைய படை வீரன். அவன் ராட்சித பிறவியவன், சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன். அவன் திடீரென்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படி கடந்து வருகிறான். கடந்து வந்து சொல்லுகிறான், என்னோடு கூட ஒருவன் யுத்தம் பண்ண வாருங்கள். பெரிய சேனையோட யுத்தம் கிடையாது. அந்த காலத்துல பெரிய சேனையோட யுத்தம் நடக்கும். ஏன்னா யுத்தத்துக்கு ராஜாக்கள் தான் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. வார் டைம் அப்படின்னே ஒரு காலம் இருக்குது, யுத்தத்திற்கு போகக்கூடிய காலம். அப்ப திடீர்னு கோலியாத் வந்து நின்றுட்டு சொல்றான், மலைண்ட இந்த பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பக்கத்துல கோலியாத் நிற்கிறான். அங்க நின்றுட்டு அந்த ஒரு ஆள் வந்து சொல்றான், எப்பா என் கூட ஒரு ஆள் வா. நம்ம ஊர்ல சொல்ல மாதிரியா ஒத்தை வந்து பாக்குறியா அப்படிங்கிற கதை. அது மாதிரி ஒரு ஆள் வாப்பா, நீ ஜெயிச்சிட்டா நாங்கெல்லாம் உனக்கு அடிமை, நீ தோத்துட்டா நீ எங்களுக்கு அடிமை. எது வசதி? சவுல் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான். பெரிய சேனை, இஸ்ரவேலுடைய பெரிய சேனை போயிருக்கு. பெரிய கூட்டம், பெரிய சேனை போய் நிக்கிறாங்க. கோலியாத் திடீர்னு வந்து நிக்கிறான். நின்று சொல்றேன், எப்பா வாப்பா, ஒரு ஆள் வாப்பா அப்படிங்கிறான். போற ஒருத்தரும் ரெடி கிடையாது. சவுல் முதற்கொண்டு யாருமே போறதுக்கு தயாராக இல்லை, யாருமே ரெடி இல்லை. யுத்தம் பண்ண போறதுக்கு யாருமே தயார் இல்லை. ராஜா சவுல் பல யுத்தத்தை பார்த்தோமே, நின்றுகிட்டே இருக்கிறான். அந்த சமயத்துலதான் கர்த்தர் தாவீதை கொண்டு போகிறான். அண்ணன் மாதிரி யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. தகப்பன் என்ன செய்யறாரு, கொஞ்சம் பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு, எப்பா அண்ணன் மாதிரி யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டு வா அப்படி. இவன் பார்க்கறான், இவன் உள்ள வந்தாலும் கோலியாத்த வந்து நிற்கிறான். கோலியாத்த வந்து நின்று கத்துறான், எப்பா ஒரு ஆள் வாப்பா, ஒரு ஆள் வாப்பாங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். தன் பொருட்கள் எல்லாம் ரசத்துக்காரர்கள் சொல்லி இந்த பொருட்களை தான் காவல் காக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க எல்லாம் வச்சுட்டு, எப்பா நேரம் உள்ள போய் இது யாருன்னு பார்க்குறேன். ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கிறான், யாருப்பா என்ன ஏதுப்பா. திடீர்னு சகோதரன், மூத்த சகோதரன், எப்பா எங்க வந்த? யுத்தத்தெல்லாம் பார்க்க வந்திருக்கிற, மன கடினத்தை அறிகிறேன், யுத்தத்தெல்லாம் பார்க்க. தாவீது அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, முகாந்திரம் இல்லாம நான் வரமாட்டேன்யா, முகாந்திரம் இல்லாம வரமாட்டேன். கேட்குறான், என்னப்பா செய்யப்படும்? அவன் சொல்றான், எப்பா சவுல் தம் அவளை கட்டி வைப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ரைட். நேர ஒருத்தன் கொண்டு சவுல்கிட்ட விட்டுறான். ஐயா இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், சின்ன பையனா இருக்கான், நான் அவன் கூட சண்டைக்கு போறேங்கிறான். சவுல் சொல்றான், எப்பா அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன், பெரிய ஆளு, ஈஸியாலே அவனை ஜெயிக்க முடியாது. ரொம்ப அழகா சொல்றான், நான் ஒரு கரடியை கொண்டேன், ஒரு சிங்கத்தை கொண்டேன். கரடிக்கும் சிங்கத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து அதுக்கு சாதாரணமான ஆள். கரடியை கொண்ட எனக்கு, சிங்கத்தை கொண்ட எனக்கு இவனை கொல்ல முடியாதா? இவனை கொல்ல முடியாதா? ஈஸி ஈஸி. அப்போ உடனே சவுல் சொல்றான், சரியப்பா யுத்த தளவாடங்கள்லாம் போடுப்பான்னு சொல்லி எல்லா யுத்த தளவாடங்களும் மாட்டி விட்டாச்சு. மாட்டி விட்டு நடந்து பார்க்குறான், நடக்க முடியல. இவன் நடந்து பழக்கம் இல்லையே, என்னைக்கும் யுத்தத்துக்கு போனா ஆடுகளுக்கு பின்னால போகக்கூடிய ஆளு, யுத்தத்துக்கு போகக்கூடிய ஆள் கிடையாது. ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்ச ஆளு தாவீது. அதனால உனக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடி கிடையாது, யுத்தத்துக்கு போறதும் கிடையாது, பழக்கமும் இல்லை. நடந்து பார்க்குற, எப்பா இதுல நமக்கு பழக்கம் இல்லை, இது போட்டா சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடத்தி போட்டுச்சு. நேர ஆத்துக்கொடி கொஞ்சம் கூழாங்கற்களை எடுத்து மெய்ப்பனுடைய அட்டைப்பையினை போடுகிறான். மெய்ப்பன் எப்பவுமே பை வச்சிருப்பாங்க, அடைப்பை. அதுல போட்டு நேர பெலிஸ்தன்ட்ட வந்து சொல்றான், எப்பா நீ நிந்திக்கிற பத்தியா ஒருத்தர் இஸ்ரவேலின் இராணுவங்களின்
தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்துல நான் வர்றேன். நான் சும்மா வரல, இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருடைய இராணுவத்துல நீ நிந்திக்கிற அவருடைய பேர்ல நான் வர்றேன்ப்பா. உன்ட்ட நீ கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தீன் தீவிரித்து பக்கத்துல வர்றான். வர்றதை பார்த்து தன்னுடைய கவன்ல கல்லை வச்சு சுத்தி விடுறான். நமக்கு தெரியும், கரெக்டா அவனுடைய நெத்தியில அது பதிகிறது. கோலியாத் கீழே விழுகிறான். முடிஞ்சது. அவ்வளவு பெரிய ஆளு ஒரே கல்லுல முடிஞ்சான். சவுல் பெரிய யுத்த வீரன், அவனால போக முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் யாராலும் போக முடியல. ஆனா ஒரு சின்ன தாவீது நேர வர்றான், நேர யுத்தத்துக்குள்ள போயிடறான். ரீசன் என்னங்க இது? இன்னைக்கு நிறைய பேர் நாம் அதனுடைய உள்ளான கருத்தையும் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளவில்லை. சவுல் யுத்தத்துக்கு ஜனங்களை கூட்டிட்டு போயிருக்க, ராஜா தான் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போகணும், ராஜா தான் யுத்தத்தை நடத்த வேண்டும், ராஜா தான் வார் பண்ணணும், சண்டை போடும். அதான் சவுல் ராஜா எல்லாரையும் கூட்டி போயிட்டான். அந்த டைம்ல தாவீது வர்றாரு. ஆனா சவுல் யுத்தத்துக்கு போல தாவீது யுத்தத்துக்கு போறாரு. சவுல் யுத்தத்துக்கு போற ரெடி கிடையாது, தாவீது யுத்தத்துக்கு போறாரு. ஏன் தாவீது யுத்தத்துக்கு போறாரு? ஏன் தாவீது அந்த பெலிஸ்தனை மேற்கொள்கிறான்? நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் சவுலை தள்ளினார். தெளிவா சொல்லுது, கர்த்தர் சவுலை தள்ளினார், அவன் மீது பொல்லாதாவி வந்தது. சவுலை தள்ளிட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். சாமுவேல் தைல குப்பையை எடுத்து தாவீதின் மேல் அபிஷேகம் பண்ணினுடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினார். பைபிள் சொல்லுது, he is a king, David as a king. அவன் பெலிஸ்தியனுக்கு முன்பதாக நிற்கும் போது தாவீது ராஜாவாய் நிற்கிறான். யார் பார்வையில? கர்த்தருடைய பார்வையில ராஜாவா நிற்கிறான். மனுஷருடைய பார்வையில இல்ல, கர்த்தருடைய பார்வையில் ஒரு ராஜாவாய் நின்று கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய பார்வையில் சவுல் ராஜா, ஆனா தேவன் அவனை தள்ளி விட்டார். இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய தலைவர் யாருன்னா கர்த்தர். ராஜா அவரால் நியமிக்கப்படுகிறவர். is appointed by God. appointed by God. தேவனால் நியமிக்கப்படுகிற ஒருத்தர் தான் ராஜா. அப்போ தலைவர் யாரை யுத்தத்திற்கு போகணும் முடிவு பண்ணுகிறாரோ அவர் தான் யுத்தத்துக்கு போக முடியும். ராஜா வந்து கேப்டன், ஒரு கேப்டன் தான். அவர் வந்து ராணுவத்துக்கு தலைவர் கிடையாது. கர்த்தர் தான் ராணுவத்தினுடைய தலைவர். கர்த்தர் தான் ராணுவத்திற்கெல்லாம் அதிபதி. அதான் சொல்றாங்க, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் எங்கள் சேனைகளின் கர்த்தர். அவர் தான் எங்கள் சேனைகளுடைய தளக்கர்த்தர். அப்போ அவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆகவே தாவீதை பரிசுத்த ஆவியானவர் உந்துகிறார். யுத்தம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இவனுக்குள்ளே இருந்ததுனாலே அந்த பலன் தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ண வைத்தது. அந்த பலத்திற்கு என்பதாக கோலியாத்தால் நிற்க முடியவில்லை. ஆகவே கோலியாத் வந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்குமானால், அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்குமானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். அந்த ஆவியானுடைய பலத்தை கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வதற்கு நீங்கள் உதவி செய்வீரா. அந்த மகிமை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை